தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஆணவ கொலை நடந்துகிட்டு இருக்கு. அது எவ்வளவு பெரிய இஷ்யூ. அதுவும் முக்கியமாக சமூக நீதி சமத்துவம்னு பேசக்கூடிய திமுக ஆட்சியில் தொடர்ச்சியாக பட்டியலினத்தவர்கள் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆணவ கொலைகளை கட்டுப்படுத்த வேண்டும், பட்டியலின மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த புள்ளி விவரத்தை எடுத்து பேசுனீங்க அப்படின்னா அது மக்கள்கிட்ட போய் சேரும். அந்த பட்டியலின மக்கள்கிட்ட போய் சேரும். அவங்களும் நமக்காக இவங்க போராடுறாங்க அப்படின்னு ஓட்டு போடுவாங்க. அரசாங்கத்துக்கும் ஒரு அழுத்தம் வரும். இதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு அவங்க செயல்படுவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் தூங்கிட்டு இருக்காங்க. அதற்கும் எந்த போராட்டமும் கிடையாது. அதே மாதிரி தான் பெண்களுக்கு எதிரான பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை. தொடர்ச்சியாக பெண்கள் குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கொலை நடக்கிறது, கொள்ளை நடக்கிறது, இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. இதற்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா அதற்கு பெண்கள் எல்லா கட்சியிலும் பெண்கள் அணி இருக்கு, பெண் தலைவர்கள் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்க, அவங்களுக்காக அவங்கள மட்டும் முன்வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்துங்க. தமிழ்நாடு முழுவதையும் அவங்கள கொண்டு போய் இறக்குங்க. சென்னையில் பர்மிஷன் தரலையா, கோர்ட்ல போய் பர்மிஷன் வாங்குங்க, மிகப்பெரிய போராட்டம் நடத்துங்க.